யானைக்கும் பானைக்கும் சரி. மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கொன்றை ஒரு முறை எதிர்கொள்ள நேர்ந்தது. உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் ஒருவர் தொடுத்த வழக்கு தான் அது. அரபு வணிகர் மரியாதை ராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக என் யானையை இரவல் கேட்டார். நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது. அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்கள் என்று கூறினார். அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து போய்விட்டது. அதற்குரிய விலையையாவது மாற்றாக வேறு யானையையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறந்து போன அதே யானை தான் வேண்டுமென அடம் பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார். இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதை ராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். பின்னர் உழவரை மட்டும் தனியே அழைத்தது. நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம். உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அவர் வரும்போது உங்கள் வீட்டிற்கு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். வீட்டின் கதவுக்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். அவர் அழைத்து வருவதற்கு வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டிற்கு கதவை தட்டினார். கதவு வேகமாக திறந்து கொண்டதால் கதவு பின்னால் அடுக்கி வைத்த பானைகளை ஒவ்வொன்றொன்றாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கினார். அப்போது வீட்டிற்குள்ளே அந்த உழவர் வணிகர், என்ன இப்படி செய்துவிட்டீர்கள்? எங்கள் வீட்டில் காலமாக போற்ற வைத்திருந்த பானைகளை இவற்றையெல்லாம் உடைத்து விட்டீரே. உண்மை சும்மா விடமாட்டேன், விடப்போவதில்லை. எனக்கு இதே பானைகளை திருப்பி தாருங்கள் என்று கூறினார். செய்வதற்யாது. ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று